லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் என்றால் இயேசு. இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு எங்கே இல்லை? கல்லறைக்குள்ளே இல்லை. கல்லறையிலே தேடி வந்த அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இன்றைக்கு நாம் ஏராளமான செய்திகளை நாள்தோறுமே கேட்கிறோம். ஒருவேளை செய்தித்தாள் வாயிலாக கேட்கிறோம், டிவி மூலமாக கேட்கிறோம், செல்போன் வாயிலாக கேட்கிறோம், சில நபர்கள் மனிதர்கள் மூலமாக கேட்கிறோம். பல்வேறு செய்திகளை நாம் கேட்கிறோம். அரசியல் சம்பந்தமான செய்திகள், சினிமா சம்பந்தமான செய்திகள், வியாபார சம்பந்தமான செய்திகள், மருத்துவ சம்பந்தமான செய்திகள், பல்வேறு செய்திகளை பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா செய்திகளுமே எல்லாருக்கும் உரியதா என்றால் இல்லை. சில செய்திகள் நமக்கு வியப்பை உண்டாக்கும், சில செய்திகள் மகிழ்ச்சியை உண்டாக்கும், சில செய்திகள் துக்கத்தை உண்டாக்கும், சில செய்திகள் கோபத்தை உண்டாக்கும், சில செய்திகள் சிரிப்பை உண்டாக்கும். இப்படிப்பட்ட பல்தரப்பட்ட செய்திகளை கேட்கிறோம். ஆனால் எல்லா செய்திகளும் எல்லாருக்குமானதா என்று சொன்னால் இல்லை. இந்த செய்திக்கும் இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற செய்திக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. இப்பொழுது நாம் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாருக்கும் உரியது அல்ல. அந்த செய்திகள் குறிப்பிட்ட காலத்தோடு மறைந்து போய்விடும். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி 2000 ஆண்டுகளை கடந்த போதிலும் இன்னும் அது மறைந்து போகவில்லை, பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஈஸ்வர்லையும் பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி உலகமெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலே வருகிற செய்திகள் ஒரு குறிப்பிட்ட நாளோடு, ஒரு குறிப்பிட்ட வேலையோடு, காலத்தோடு முடிந்துவிடும். இன்றைக்கு நாம் கேட்கிற செய்திகள் எல்லாம் இந்த உலக ஊடகங்களின் வழியாக. ஆனால் இந்த செய்தி வானத்தில் உள்ள தூதன் வாயிலாக சொல்லப்பட்ட செய்தி. மூன்றாவது, இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாருக்கும் ஒன்றல்ல. ஒரு துக்கத்தை கொடுக்கிற செய்தினா எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்கறது இல்ல. மகிழ்ச்சியை கொடுக்கிற செய்தினா எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்ல. ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு சிலருக்கு துக்கத்தை கொடுக்கும். எல்லா செய்தியும் எல்லாருக்கும் அவசியமானதும் அல்ல. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி எல்லா ஜனத்துக்கும் அவசியமானது, எந்த காலத்துக்கும் தேவையானது, எல்லாருக்கும் ஆசீர்வாதமானது, அது மறைந்து போகாத, முடிந்து போகாத, என்றென்றும் பேசப்படுகிற ஒரு செய்தி. அல்லேலூயா! அதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்பதைத்தான் இந்த காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். உலக செய்திக்கும் இந்த செய்திக்கும் உள்ள வேறுபாடை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி எப்படிப்பட்ட செய்தி? முதலாவதாக, அது ஒரு அதிசயமான செய்தி அப்படின்னு சொல்லலாம், அல்லது அற்புதமான செய்தி, அல்லது ஆச்சரியமான செய்தி அப்படி சொல்லலாம். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற எந்த செய்தியும் கடைசி வரைக்கும் அதிசயமானது என்று சொல்ல முடியாது. ஆதியிலே மனிதன் ஒரு நாகரிகமற்றவனாய் வாழ்ந்தான். காடுகளிலே விலங்குகளை போல அலைந்து திரிந்தான். அப்போ அவனுக்கு சமைச்சு கூட உண்ண தெரியாது, ஏன்னா நெருப்பு கண்டுபிடிக்கல. ஒரு முறை காட்டுத்தீ எரிகிறது, அதிலே விலங்குகள் செத்து அந்த சுடப்பட்டு மடிந்து கிடக்கிறது. அதை எடுத்து சாப்பிட்றான், ருசியா இருக்கிறது. உடனே நெருப்பை கண்டுபிடிக்கிறான். அந்த நெருப்பை கண்டுபிடித்தது அன்றைக்கு அவனுக்கு அது அதிசயமானதா இருந்தது. அப்புறம் கால சக்கரத்திலே போகிறான். அவன் பொருட்களை இழுத்து சென்று கொண்டிருந்த நேரத்திலே சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த சக்கரத்தை கண்டுபிடித்த செய்தி அவனுக்கு அதிசயமா இருந்தது. அப்படி வளர்கிறது. ஆடையை கண்டுபிடிக்கிறான். இப்படி நம்முடைய காலத்துக்கு வந்தால், முதலாவது மின்சாரத்தை மனிதன் கண்டுபிடித்த போது அது அதிசயமான செய்தியா இருந்தது. இன்னைக்கு மின்சாரம் இல்லாம உலகம் ஒரு நிமிடம் கூட என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது, அந்த அளவுக்கு போய்விட்டது. மின்சாரத்தை கண்டுபிடித்த மனிதன் அப்புறம் செல்போனுக்கு, அந்த டிவியை கண்டுபிடிக்கிறான், சந்திரனுக்கு போகிறான், பயணத்துக்கு விமானத்தை கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கு எவ்வளவோ நவீன உலகத்துக்குள்ளே கம்ப்யூட்டர், கணினி எல்லாம் வந்து விட்டது. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு மனுஷனை எழுப்பிட்டு நாங்க அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை வீட்டுல இருந்தே பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அவன் நம்புவானா? அது எப்படிப்பா அமெரிக்காவில் நடக்கிறதுங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பான். அவனுடைய அந்த காலம் அப்படிதான்.
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னுள்ள மனிதனை எழுப்பி வச்சுட்டு நான் இங்க இருந்தே அமெரிக்காவுக்கு இப்ப உள்ளவரோட பேசுவேன்னு சொன்னா நம்புவானா? நம்ப மாட்டான். ஆனா இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் என்னது? ஒரு அதிசயமான செய்தி கிடையாது. பிறக்கும் போதே அதுக்கு போன பாக்குது, எல்லாம் பாக்குது. என்ன இதெல்லாம் அப்படியா? ஒரு 50 வருடத்துக்கு முந்தைய நம்ம அம்மியை தான் பயன்படுத்தணும். இன்னொரு 50 வருஷம் போனா அம்மினா என்னென்ன செய்வாங்க கேட்பாங்க. இப்படி காலங்கள் மாறும்போது எல்லா செய்திகளும் பழமையாய் போய்கொண்டுதான் இருக்கிறது. அதிசயமான செய்தி என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பு உயிர்த்தெழுந்த செய்தி இன்றைக்கும் அதிசயமான செய்தியா இருக்குது. இன்னைக்கு யாராவது செத்து 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பிட்டாங்க, அவங்க இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்கிற செய்தி எங்கேயாவது வந்திருக்குதா? வந்திருக்குதா? 2000 வருடம் ஆனாலும் இந்த செய்தியை, அதிசயமான செய்தியை மாற்ற யாராலும் என்ன செய்ய முடியாது? முடியாது. 2000 வருடம் கடந்தாலும் இந்த செய்தி அதிசயமான செய்தியாகவே இருக்கிறது. ஏனென்றால் இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கன் அவரை பற்றி சொல்லும் போது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர் என்ற நாமத்தை கொண்டவர். அவருடைய பிறப்பே அதிசயமானதுதான். அதனாலதான் சாத்தான் இந்த உயிர்த்தெழுதலின் அதிசயமான செய்தி வந்துவிடக் கூடாது என்று எவ்வளவோ தடைகளை அவன் கொண்டு வர முயற்சிக்கிறான். இயேசுவை சிறுவயதிலேயே அழிக்க முற்படுகிறான். இயேசுவின் பிறப்பை பாருங்கள், அதுவும் அதிசயமானதான். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் ஒரு கணவன் மனைவி உறவிலே தான் பிறக்கும். அதுதான் இயற்கை, அதுதான் சரித்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் கடந்த பின்பும் இப்படி ஒரு அதிசயமான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அவர் அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய வாழ்க்கை அதிசயமானது. இன்றைக்கு எந்த மனிதனும் பாவம் செய்யாத மனிதன் உலகத்துல நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை ஜெயித்து வாழ்கிறோமே ஒழிய பாவமே செய்யவாத வாழ்க்கை ஆக்கத்திலும் இல்லை. ஆனால் பாவத்தை அனுதினம் ஜெயிக்கிறோம், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், அந்த அனுபவத்துலதான் வருகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து சிலுவைக்கு செல்லும் வரைக்கும் அவரிடத்துல ஒரு பாவமும் காணப்படவில்லை. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் ஒன்று என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? நான் கடந்த பெரிய வெள்ளிக்கிழமை தியானிச்சோம். இயேசுவை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கும் போது கூட அவரிடத்திலே குற்றம் உண்டு என்று யாராலும் நிரூபிக்க முடியவில்லை. அவர் அதிசயமானவர். பிறப்பு அதிசயமானது, வாழ்க்கை அதிசயமானது, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலும் கூட அதிசயமானது. அதனாலதான் சாத்தான் என்ன பண்றாங்க பாருங்க, பிறக்கும் போதே அவர் அழிச்சிடணும். அதனாலதான் யோசேப்பிட்ட போய் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி விடுகிறான், குழப்பத்தை. அதுலயும் அவர் பிறந்து விட்டார், ஏறுவதை தூண்டி 2 வயசுக்குள்ள பிள்ளைய கொன்னாலாவது என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாமா, இந்த அதிசயமான செய்தியை வரவிடாமல் தடுத்துடலாமா என்றெல்லாம் அவன் திட்டமிட்டான். முடியல. இப்ப பாருங்க, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட இந்த செய்தியையும் அதிசயமான செய்தியாய் மாற்றிவிடக் கூடாது என்பதிலே அவன் மிகுந்த தந்திரமாய் செயல்படுகிறான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வந்து வாசிங்க. அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்து கொண்டு விட்டார்கள். அரிமத்தியா ஊரானும் நிக்கோதேமும் போய் பிலாத்தினிடத்துல உத்தரவு கேட்டு இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. ஆனாலும் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு இருப்பு கொள்ளல. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே சொல்லிட்டாரு, என்ன அடிப்பாங்க, என்ன மறிப்பேன், ஆனா 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன். நம்ம ஆட்கள் நம்பினாங்களோ இல்லையோ, சீஷர்களுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இருந்திருக்குமானா அவன் வெளியே வந்திருப்பான். சீஷன் கூட உயிர் தெழுந்ததை நம்பல. ஏன்னா அவர் பல காரங்களை கற்றுக் கொடுத்த பிறகுதான் அவன் கொஞ்சம் நம்பினான். தோமா அதுக்கும் பிறகுதான் நம்பினான். ஆனா அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு அவர் சொன்னதுல கொஞ்சம் என்ன செஞ்சிருக்குது, நம்பிக்கை இருந்திருக்குது. அதனால போறான், பிலாத்தினோட தொடர்பு கேட்கிறான், ஐயா ஐயா ஐயா, அவன் ஒரு வேர்டு சொல்றான் பாருங்க, அது என்ன வார்த்தை சொல்லுங்க, என்ன சொன்னான்? நல்ல பைபிள படிக்கணும். அந்த எத்தன்
உயிரோடு இருக்கும்போது நான் 3ஆம் நாள்ல எழும்புவேன்னு சொல்லியிருக்கிறார் ஐயா. யாரு? ஆண்டவருக்கு அவன் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது நான் 3ஆம் நாள்ல எழும்புவேன்னு சொல்லியிருக்கிறான். ஒருவேளை அவனுடைய சீஷர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு எழும்பிட்டான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. ஆகவே நீர் என்ன செய்யணும்? கல்லறைக்கு காவல் வைக்கணும். நம்மளை விட சொன்னிக்குது அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை புறஜாதியார்கள் நம்புறாங்க. நம்பி விசுவாசி வர்றதுக்கு இல்ல, ஆனா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தவா கூட செயல்படுறாங்க. உடனே பிளாட் சொல்றான், உங்ககிட்ட தான் போர்ச்சவர் இருக்காங்க, அது கூட ஏன் போர்ச்சவர் என்ன நம்பக்கூடாதுன்னு நினைச்சானு நமக்கு தெரியல. ஏன்னா பிளாத்துவுக்கு இயேசுவை கொள்ள விருப்பம் இல்ல. உங்ககிட்ட இருக்க போர்ச்சவர் வச்சு நீ என்ன பண்ணிக்க? அப்படி அவங்க காவல் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அதான் வாசிக்கிறோம். அந்த காவலாளர்கள் ஓடி வந்து பிரதான ஆசிரியர், ஐயா ஐயா ஐயா, இயேசு என்ன செஞ்சு விட்டார்? உயிரோடு எழும்பி விட்டார். என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. அந்த காவலர்கள் வந்து அப்படி சொன்ன உடனே இவங்க உடனே மூப்பரோட கூடுறாங்க. கூடி என்ன செய்யலாம்? உடனே அந்த சேவர்களுக்கு என்ன கொடுக்குறான்? லஞ்சம் எப்பவே உருவாயிருக்கு பாருங்க. அந்த சேவர்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ சும்மா இருப்பா, நீ என்ன சொல்லணும்? நாங்க தூங்கும் போது சீஷர்கள் வந்து என்ன செய்யுங்க, ஏன்னா பிளாத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட பண்ணிதான் இவன் என்ன செஞ்சிருக்கான்? காவல் வச்சிருக்கிறான். நான் தேசாதிபதி கிட்ட போயிட்டு இருந்தா நாங்க போய் என்னத்தையா சொல்லி ஒண்ணு நெஞ்சிடும், காப்பாத்திருந்தோம். இந்த பொய் சொல்லும் போது பாருங்க, அந்த பொய்க்குள்ளேயே காட்டி கொடுக்கிற ஒரு நிலை இருக்கும். சில திருடர்களை பாத்தீங்கன்னா நல்ல தந்திரமா திருடுவான், ஆனா அங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் என்ன செஞ்சிருவான்? விட்டுட்டு போயிடுவான். அதை வச்சுதான் போலீஸ்காரன் கண்டுபிடிப்பான். நான் பள்ளியில பணியாற்றும் போது, நான் பிரைமரி ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தேன். எல்லாமே 10 வயசுக்கு உள்ள பிள்ளைங்க. காலை பிரேயர் நடக்கும் போது சொல்லுவேன், ஜெபம் பண்ணும் போது யாரும் என்ன செய்யக்கூடாது? கண்ணை திறக்க கூடாது அப்படின்னு சொல்றது. ஒரு நாள் ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு பையன், சார் இந்த பாபராஜ் நீங்க ஜெபம் பண்ணும் போது கண்ணை திறந்துட்டான் சார் அப்படின்னு சொன்னான். அவனை அறியாமலேயே சொல்றான், கண்ணை திறந்தான் உனக்கு தெரியுமாடா? உண்மையா? ஆமா சார். எப்படி உனக்கு தெரியும்? நான் பார்த்தேன் சார். அவன் அங்க இருந்து எட்டி பார்த்துட்டே இருந்தான். அவன் பார்த்ததை நீ பாத்தியானா நீனும் கண்ணை தானே திறந்த அப்படின்னு கேட்ட பிறகு அவனுக்கு என்ன செய்யுது? ஐயோ நம்ம தப்பு பண்ணமே. அதேதான் இவங்களும் பண்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரிகளே வந்து அவனை களவாய் கொண்டு போயிட்டார்கள். இவன் தூங்குறானா? தூங்கும் போது யார் தூக்கிட்டு போனான்னு சொல்லலாம் கரெக்டா? தூங்கணும் என்ன சொல்லணும்? தூங்கணும், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அது நியாயம். நாங்கள் தூங்கும் போது அவருடைய சீஷர்கள், ஏன்னா அங்க பிளாத்துக்கிட்ட அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், சீஷர் வந்து தூக்கிட்டு போயிடுவானோ காவல் வை. அவன் சொல்லுகிற பொய் அங்கேயே பொய்னு தருது. ஆனா அது நிக்கல. இன்னைக்கு 2000 ஆண்டுகளை கடந்தாலும் நீ பொய் சொன்னாலும் பொய் தீர்க்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையை ஒரு நாளும் யாராலும் என்ன செய்ய முடியாது. கொஞ்ச நாள் வேணா மறைச்சு வைக்கலாம், மூடி வைக்கலாம். அப்படியானால் இந்த உயிர்த்தெழுந்த செய்தி அதிசயமான செய்தி. இதுவரைக்கும் இதை போன்ற ஒரு அதிசயமான செய்தி உலகத்திலே வந்ததும் இல்லை, வரப்போகிறதும் இல்லை. இந்த அதிசயமான செய்தி உயிர்த்தெழுதல். இந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயமான செய்தியாகிய இந்த உயிர்த்தெழுதலை தேவன் தரப்போகிறார். நாமும் ஒரு அதிசயமானவர்களாய் இந்த உயிர்த்தெழுதலை உடையவர்களாய் மாற போகிறோம். அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதல்ல, நாமும் உயிர்த்தெழ போகிறோம். அப்படின்னா நம்ம உயிர்த்தெழ போறோம்னா அப்ப நம்ம செத்தவங்க எல்லாம் எல்லாம் எழுப்பி ஆண்டவர் விட்டுருவாரா? அப்படி ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு நம்ம கேட்க தோன்றும். அப்படி அல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு நாள் உயிர்த்தெழ போகிறார்கள். அதை என்ன எழுதுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். 52ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தது அதிசயம். அதே அதிசயம் நமக்கும் நடக்க போகிறது. நாமும் அதிசயமானவர்களாய் மாறப்போகிறோம். அதுதான் நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி. ஒருவேளை இயேசு நிறைய அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார் இந்த பூமியில இருக்கும் போது, அது உண்மை.
ஆனால் எல்லாவற்றையும் விட தலை சிறந்த அற்புதம் என்பது, அதிசயம் என்பது ஒரு மனிதன் உயிர்த்தெழுதல் தான். அப்படியானால் நாம் அந்த இயேசுவின் வருகையிலே உயிர்த்தெழ வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நம்மிலே நடந்திருக்க வேண்டும். இந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை பவுல் ரொம்ப வைராக்கியமா, ஒரு பக்கம் வேதனையோடு, ரொம்ப கோபத்தோடு அப்படிதான் எழுதுறார். ஏன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் அன்றைக்கு அந்த சபையிலே உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. நீங்க அதை வாசித்து பாருங்க வீட்டுல போய். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய விசுவாசம் வீணா இருக்குமே. நமக்கு உயிர்த்தெழுதலே எப்படி உங்களிலே சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லலாம். அப்படி அவர் ஒரு கடினமான ஒரு வார்த்தையை குறித்து எழுதுகிறார். அந்த அதிகாரம் முழுவதிலுமே இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தான் எழுதுகிறார். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதல் தான் இருக்கிறதிலே உன்னதமான அதிசயம். இன்னைக்கு நம்ம ஏசு அதிசயமானவர், என் தலைவலி போச்சு, கால்வலி போச்சு, வயிற்று வலி போச்சு, எனக்கு 10 வீடு கிடைச்சது அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் உலக அதிசயங்களை செய்கிறார், அது வேற விஷயம். ஆனால் அதிசயம் என்று சொல்லும் போது அது எல்லா நிலைகளிலும் வேறுபட்டதா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு 4 வீடு தந்தாருன்னா கிறிஸ்து இல்லாதவனும் 4 வீடு தந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அம்பானி அதானிக்கெல்லாம் போய் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் எனக்கு நீடித்த ஆயுள தந்தாருன்னா நம்முடைய கலைஞரே 98 வயசுல தான் செத்து போனாரு. நீங்கள் எதை சொன்னாலும் இதற்குரிய ஒரு பதில் அங்கேயும் இருக்கிறது. ஆனால் நான் உயிர்த்தெழுவேன் என்ற நம்பிக்கையை சொல்லும் போது அங்க பதில் கிடையாது. ஆகவே அதிசயங்களில் எல்லாம் சிறந்த அதிசயம் இயேசு உயிர்த்தெழுந்தார், நாம் உயிர்த்தெழுகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, இப்பொழுதே நம்மிலே ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கணும். எப்படி நடக்கும்? செத்தாதானே உயிர்த்தெழ முடியும். நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கமே. நிக்கோதேமு அப்படிதான் கேட்டான். இயேசு சொன்னார், மறுபடியும் நீ பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள். அவனுக்கு நியாயமான ஒரு சந்தேகம் இருக்கு. மறுபடியும் பிறக்க சொல்றாரு. ஒரு முறை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வந்தாச்சு, இப்ப பிறக்கணும்னா திரும்ப தாய் வயிற்றுக்குள்ள போய் பிறக்கணுமா? அதே கேள்விதான் நீங்க இப்பவுமே உயிர்த்தெழணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செத்துட்டு உயிர்த்தெழணுமா? இல்லை, இது ஆவிக்குரிய உயிர்த்தல். அங்கேயும் அதான் சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்ப இப்ப என்ன உயிர்த்தெழுதல்? இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுமே பாவத்திலே தான் என்ன செய்கிறான்? பிறக்கிறான். பாவத்திலே பிறந்த மனிதன், பாவத்திலே வாழ்கிற மனிதன் செத்தவனுக்கு சமம். அப்படிதான் வேதமும் சொல்லுகிறது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த சபைக்கு அவர் எழுதும் போது என்ன எழுதுகிறார்? வெளிப்படுத்தல் 3:1 வாசியுங்கள். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் என்னுடைய பார்வையில செத்தவன் தான். தேவனுடைய பார்வையிலே ஒரு மனிதன் மனம் திரும்பாமல் மறுபடியும் பிறக்காமல் வாழுகிற வரைக்கும் அவன் பாவத்தினால் செத்தவன் தான். அதனாலதான் எசேக்கியேல் 18:4 சொல்கிறார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப நம்ம எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? எப்படி ஒரு உயிர்த்தெழுதல் இங்கே நடக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதை எபேசியர்ல பவுல் எழுதுகிறார் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா பாவத்திலே வாழும் போது, அக்கிரமத்திலே இருக்கும் போது அவன் செத்த நிலையிலே தான் இருக்கிறான். அவன் உயிரோடு இருந்தாலும் சரி, உயிரோடு வாழ்ந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையிலே செத்தவன். அவன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த பூமியிலே வாழும் காலத்திலேயே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கொலோசியருக்கும் போல எழுதுகிறார். கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து. அப்ப இந்த பூமியிலேயே நாம் உயிரோடு, சரீரத்திலே உயிரோடு வாழும் போதே நம்மளே ஒரு உயிர்த்தெழுதல் என்ன செய்யணும்? நடக்கணும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த உயிர்த்தெழுதலை பெற்றவர்கள் தான் திரும்ப சரீரத்திலே மரிக்கும் போது வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்த 14 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். மரிச்ச எல்லாரும் பாக்கியவான்கள் அல்ல. இன்னைக்கு கல்லறையில அவன் எப்படி மரித்தாலும் சரி, இவர் கர்த்தருக்குள் அடக்கம் பண்ணப்பட்டா, உயிர்த்தெழுதல் நாளுக்கு விதைக்கப்பட்டார்னு சொல்லி அடக்கம் பண்றோம், அது முக்கியம் இல்லை. ஆனா வேதத்தின்படி ஒரு மனிதன்
கிறிஸ்துவுக்குள், அதாவது இந்த உலகத்திலே வாழும் போதே பாவத்துக்கு மரித்து, அதான் ஞானஸ்நானம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பித்து அந்த ஆத்மா உயிருள்ள வாழ்க்கை வாழும் போது அவன் சரீர மரணம் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் இயேசு வரும்போது அவருடைய வருகையில என்ன செய்கிறார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயம். இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியாமல் போனால், இந்த உலகத்துல இயேசு எனக்கு 10,000 வீடு தந்தார், என் ஊழியத்தை இப்படி ஆசீர்வாதம் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இது பெரிய அதிசயம் இல்லை ஆண்டவருடைய பார்வையில். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு எதை பெரிய அற்புதமாக மேன்மையாக எண்ணினார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்தீங்கன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்துல என்ன செய்யுமா? சந்தோஷம் உண்டாகும். மற்ற அற்புதங்கள் எல்லாம் பூமியில தான் சந்தோஷத்தை உண்டாகும். ஒரு வியாதி சுகமாச்சுன்னா நமக்கு அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்குதுன்னா மகிழ்ச்சி. ஆனா பரலோகத்துல சந்தோஷத்தை உண்டாக்குறது எது? ஒரு பாவி என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து அந்த சகையை மனம் திரும்பும்போது அவன் வீட்டுக்குள்ள போறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு சமாரியா ஸ்திரீக்காக தனிமையிலே மத்தியான நேரத்தில் அங்க போய் காத்திருக்கிறார். அவருடைய உள்ளம் எல்லாம் ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் இல்லாமல் பெறுகிற ஆசீர்வாதத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை. பரலோகத்தை மகிழ்விக்கிற ஒரு பெரிய அற்புதம் ஆசீர்வாதம் பாவி மனம் திரும்புதல். மார்க் 2ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. முதல்ல இயேசு என்ன சொன்னார்? ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. என்னப்பா பாவங்களை மன்னிக்கிறார்? அவன் கொண்டு வந்தது திமிர்வாதத்தை சுகமாக்க. ஆனா இவர் முதல்ல சொல்றது பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, 2வது எழுந்து நடங்கிறார். அப்ப ஒரு கேள்வி கேட்கிறார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ நீ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? ரெண்டுமே கஷ்டம் தான் நமக்கு. ஆனா ஆண்டவருக்கு எழுந்து நடன்னு சொல்றது ரொம்ப லேசு. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே என்னென்ன அற்புதங்களையோ அவர் செஞ்சார். ஆனா ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால் அவர் சிலுவையிலே பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டம்ப்பா. பாவங்களை மன்னிக்க யாராலையும் முடியாது. மனுஷகுமாரன் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அப்ப எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் பாருங்கள் பாவ மன்னிப்பை. அதே போல 10 குஷ்டரோகிகளை சோமாக்கும் போது 10 பேரும் போயிட்டான், சோமாய் போயிட்டான். திரும்பி வந்தது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருத்தன் தான் திரும்பி, ஒருவேளை எனக்கு நன்றி சொல்ல வரலையே, அந்த அடிப்படையில அவர் சொல்லல. அதுக்கு பின் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிக்கப்படாமல் போயிட்டான் 9 சர்வ சுகத்தோடு. ஆனால் இவன் ஒருவன் தான் ரட்சிப்பை பெறுகிறான். அதே போல இயேசுவின் சீடர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புறார், போங்க சுவிசேஷத்தை அறிவிங்க, அற்புதத்தை செய்யுங்க, பிசாசுகளை துரத்துங்க. இவங்களுக்கு தலகால முடியல. போன உடனே அங்க பிசாசெல்லாம் ஓடுது, அற்புதம் நடக்குது. ஓடி வராங்க, வந்து சொல்றாங்க, ஒரு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசு எங்களுக்கு ஓடுது, கீழ்ப்படுது, ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஏசு என்ன சொன்னா தெரியுமா? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீ இன்னும் பெரிய சந்தோஷப்படுறாரப்பா, அது ஆபத்து. ஏன்னா யூதாசுக்கும் ஆவி கீழ்ப்படியாதான் செய்யுது. அவனும் ஆரம்ப காலகட்டத்துல பிசாசம் கட்டியிருப்பான், அற்புதத்தை செஞ்சிருப்பான். ஏன்னா வேதத்துல யூதா செய்யலன்னு சொல்ல 12 பேருக்கும் அதிகாரம் கொடுத்துதான் அனுப்புகிறான். ஆனா அந்த யூதாசு தான் கடைசியில விழுந்து போயிட்டான். அதுக்கு சந்தோஷப்படாத, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. அப்ப அதிசயத்திலேயே பெரிய அதிசயம், நாம் இயேசுவோடு உயிர்த்தெழுகிற அனுபவத்திலே வாழ வேண்டும். இங்கேயே அந்த உயிர்த்தெழுதலை பெற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை எங்க கூட்டு வந்தாரு? எங்க வாக்கு பண்ணாரு? கானான் தேசத்துக்கு. அந்த தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இங்க அடிமையா கிடந்தாங்க, அங்க கூட்டிட்டு போறாரு. போன வழியில பாருங்க, முதலையே தடை வருது, செங்கடலை 2ஆ பிரிச்சுட்ட, பெரிய அற்புதம். அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பொங்க முடியாது, ஆனால வானத்துல இருந்து என்ன கொடுக்குறாரு? மண்ணா கொடுக்குறாரு. உடையெல்லாம் வாங்க முடியாது, அந்த உடை 40 வருஷமும் பழமாக போகாதபடி செஞ்சுட்டாரு. பாதரட்சியும் செருப்பும் வாங்க முடியாது, அது தேயாம பண்ணிட்டாரு. அந்த ஜனங்கள் பகல்ல நடக்குன்னு அவ்வளவு குடை வாங்கி கொடுக்க முடியுமா? ஆனால மேக ஸ்தம்பத்தை கொடுத்துட்டார். ராத்திரி டார்ச் லைட் கொடுக்க முடியுமா? அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார். இவ்வளவு அற்புதத்தை செய்து கொண்டு போறார். ஆனா அங்க சில குறைகள் இருக்குது. செங்கடலை தாண்டி வந்த உடனே 3 நாள் என்ன இல்ல? தண்ணி இல்ல. அப்புறம் தண்ணி கிடைக்கிறது எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. உடனே உன்னோட கோவம் மண்ணாம கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் கொஞ்ச நாள் கழிச்சு சலிச்சு போச்சு. அவன் சொல்றான், என்னையா
நாங்க எகிப்து தேசத்துல என்னெல்லாம் சாப்பிட்டாங்களா? 2ஆகமம் 11 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றா பாருங்க. 2ஆகமம் 11:6. முந்தின வசனத்தை வாசிங்க பாருங்க. கரையம் இல்லாம என்ன சாப்பிட்டாங்களாம்? மச்சம் சாப்பிட்டாங்களாம், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரைகள், வெங்காயம், வெள்ளரிக்காய் பழத்தையும் நாங்க சாப்பிட்டு இருந்தோம். எல்லாம் இல்லாம என்ன இல்லாம கரையம் எல்லாமே சாப்பிட்டான். அவன் செங்கல் சோள சுமக்க வச்சு அடிமையாகி கொடுத்தது. இப்ப ஆண்டவர் கரையத்துக்கா மண்ணா கொடுத்தாரு? இப்பவும் இலவசமா கொடுக்குறாரு. ஆனா எங்களுக்கு அவன் மனசுல இருக்கிற அந்த அந்த கொள்கூட்டி பேச வைக்குது. நாங்க கரையமெல்லாம் அங்க சாப்பிட்டோம், இங்க வந்து அந்த மண்ணாவை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே. அங்க நாங்க இறைச்சிலாம் சாப்பிட்டோம், இங்க இறைச்சே இல்லை. இந்த முறுமுறுப்பு தான் அவர்கள் ஒருவர் கூட எங்க போல. ஒரு பக்கம் அற்புதம் நடந்தது, ஆனா ஒரு சில குறைவுகளும் இருந்தது. அது ஜஸ்ட் பிரயாணம். நம்ம ஒரு ஊருக்கு பிரயாணம் போறோம், சில நேரம் ட்ரெயின்ல நல்லா ஹாயா படுக்கிறது கிடைக்கும், சில உட்கார கூட என்ன செய்யாது, இடம் கிடைக்காது, டாய்லெட் போக கூட நின்று போக வேண்டிய வாய்ப்பும் இருக்கும். சில நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், சில நேரம் சாப்பாடு கிடைக்காது. ஆனா என்ன நினைப்போம், சரி ஒரு 2 நாள் நம்ம இடத்துக்கு போயிட்டோம்னா என்ன செஞ்சிருவோம், நல்ல திருப்தியா சாப்பிட்டுக்கலாம், உட்காந்துக்கலாம். அப்படிதான் இவன் போயிருக்கோம். இது ஒரு பயணம். இந்த பயணத்திலே நிறைவுகளும் இருக்கும், குறைவுகளும் இருக்கும். நாம ஆண்டவர் அழைத்து செல்கிற இடம் ஒரு பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம முறுமுறுத்ததுனால ஒருத்தன் கூட எங்க போல, 2 பேரை தவிர எல்லாம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ மற்ற மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை கொண்டதில்லை. ஆனா இன்னைக்கு அப்படி காட்டிட்டாங்க. கிறிஸ்தவ அற்புதம் செய்வார், ஆசீர்வாதம் செய்வார், அப்படி செய்வார், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நம்முடைய மேன்மை என்ன தெரியுமா, அந்த உயிர்த்தெழுதலை என்ன செய்யணும், அடையணும். இது ஒரு பயணம். சில நேரம் ஆண்டவர் நல்லா அற்புதம் நம்ம நினைச்சபடியே செய்வாரு, சில நேரம் நினைச்சது கிடைக்காம இருக்கலாம். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நான் ஒரு பெரிய அதிசயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், அந்த பரம காணனை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இந்த பயணத்திலே சில குறைவுகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். இதுக்காக நான் முறுமுறுக்கவோ அதையே நான் நாடி தேடவோ ஆகிவிடக் கூடாது. என்னுடைய லக்கு வேறு. இந்த பயணத்துல போனாதான் எங்க போக முடியும், அந்த பரலோகம் போக முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம், பவுல் 14 நிருபங்கள் எழுதினவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்ததும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவ்வளவு பெரிய பவுல் அந்த உயிர்த்தெழுதலே நான் பங்கு பெறணும்னா எனக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை பெறுவதற்கு எனக்கு லாபமா இருந்தது என் படிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பெருமை, ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் குப்பையாய் விட்டு விட்டேன். அந்த உயிர்த்தெழுதலை பெறுறது ரொம்ப லேஸ் இல்லை. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை லேசாகி விட்டாங்க. எப்படின்னா நீ வாழ்ந்துக்கா, சும்மா ஆலயத்துக்கு வந்தா போதும், அல்லது ஊழியத்துக்கு போனா போதும், காணிக்கை கொடுத்தா போதும், பாட்டு இல்ல. பவுல் சொல்கிறார், அதை நான் அடைய வேண்டுமானால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க முடியாது. இந்த உலகத்திலிருந்து என் இயேசுவை பிரியப்படுத்துகிறோம் வாழ வேண்டும். எனக்குரியதை இழந்தாலும் பரவாயில்லை, நஷ்டமானாலும் பரவாயில்லை, எனக்கு லாபமாய் வருகிறவைகளை இழந்தாலும் பரவாயில்லை, என் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால்தான் நான் அந்த உயிர்த்தெழுதலை போக முடியும் என்பதிலே அவர் உறுதியா எழுதுகிறார். எப்படியாகிலும் இந்த உயிர்த்தெழுதல் அடையதுக்கு எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு தயாரியா. எபிரேய ஆக்கியோன் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர் பட்டியலை சொல்லும்போது கூட பாருங்கள், சிலர் தங்களுடைய சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நினைக்கிற வாசிங்க. உயிரோடு எழுந்திருக்கப்பட்ட அது ஒரு அற்புதம். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்ப அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் பெரிய அதிசயம், நான் உயிரோடு இயேசு உயிரோடு எழும்புனது போல நானும் அவருடைய வருகையில் உயிரோடு எழும்பணும்.
அந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்கு நான் இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பையா, என்னுடைய லக்கு அதுதான். இது ஒரு பயணம். இதுல எனக்கு ஆண்டவர் சில நேரம் அற்புதம் செய்வார், செய்யாமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்த விதத்திலும் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை விட்டுவிடக்கூடாது. ஆகவே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி அதிசயமான செய்தி. இதை போன்ற ஒரு செய்தி இல்லை. அதே அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க காத்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் செத்தவங்களை எழுப்பி நித்திய ஜீவனை அளிக்கத்தான் எழுந்தார். ஆகவே இது அதிசயமான செய்தி. இரண்டாவது, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி எப்படிப்பட்ட செய்தி? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாதிருங்கள். இப்ப இயேசுக்கு போன உடனே அந்த சீஷர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் பிடிச்சிட்டு, இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா சீஷர்கள் எல்லாம் பயந்து அறவீட்டை கூட்டிட்டு தெரிஞ்சுட்டாங்க, நம்மளையும் கொன்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி அவருடைய பயத்தை நீக்கிறது, அச்சத்தை நீக்கும் செய்தி, அதிசயமான செய்தி. இரண்டாவது, அச்சத்தை நீக்குகிற ஒரு செய்தி, பயத்தை போக்குகிற செய்தி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி. இப்ப இப்படி பயந்து கதவை பூட்டிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து போகிறார். யோவான் 20:19 வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இயேசு போய் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தியை கேட்ட பிறகு பயந்து அறை வீட்டுக்குள் அடைபட்டு கிடந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? வெளியே வந்தாங்க. நீ அப்போஸ்தலர்களுடைய வாசி பாருங்க, எந்த பிரதான ஆசிரியர்களுக்கு பயந்து அறை வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ இப்ப வெளியே வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தைரியமா இருக்காங்க. திரும்ப பிடிச்சு அடிச்சு நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்காங்க. போயா, உனக்கு பயப்படுறதை விட்டு அவர் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறது கஷ்டமா? அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி அவர்களை தைரியம் அடைய செய்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி நம்முடைய பயத்தை நீக்கி அச்சத்தை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. எங்க பாருங்க, ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தேசத்துல நடக்கிற சம்பவங்கள், பரவுகிற வியாதிகள், நடக்கிற எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இனி என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, ஒவ்வொருவருக்கும் ஒரு பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வியாதிகளை குறித்த பயம். ஏனென்றால் நான் சொன்ன போல இந்த பயண வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். அப்ப இந்த பயங்கரங்கள் நம்மை நெருக்கும் போது நம்மை தைரியப்படுத்துகிறது எது? இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த செய்தி பயத்தையும் அச்சத்தையும் நீக்குகிறதா இருக்கிறது. அப்ப ஆதி திருச்சபை உருவாகும் போது அந்த திருச்சபை ரொம்ப நெருக்கப்பட்டது. பயங்கர உபத்திரவங்கள், அநேகர் பட்டயத்துல கொள்றாங்க, தீயில எரிக்கிறாங்க, ரத்த சாட்சிகள். அந்த நேரத்துல கொஞ்சம் விசுவாசிகளுடைய இருதயம் அப்படியே தளருகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கிறாரா இல்லையா? அந்த நேரத்துலதான் பத்முதீவிலே யோவானுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி 7 சபைகளுக்கும் நீ நிருபத்தை எழுதுகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிங்க. இப்ப சபைக்கு எழுது, நான் செத்து போயிட்டு அப்படியே போகல, இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். மட்டுமல்ல, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்கிட்டதான், பயப்படாங்க, போங்க. அதன் பின்புதான் அந்த திருச்சபையில மக்கள் வீர் கொண்டு எழும்புகிறார்கள். அப்படியானால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி ஒவ்வொரு தலைமுறையிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய பயத்தை நீக்கி அவர்களை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சோர்வு வரும்போது, பயம் வரும்போது, திகில் வரும்போது, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி தான் பயத்தை போக்குறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து யோசுவா கிட்ட கொடுத்து அவங்க எங்க வந்துட்டாங்க? கானானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப மோசே ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து, நீங்க போகிற பாலும் தேசம் தான் இருக்குது பாரு, அந்த தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறான். இந்த 12 பேரும் போனாங்க, போய் தேசத்தெல்லாம் பார்த்தாங்க. பகுதியை வாசிப்பதான் என்னாகமோ 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமோ 13:30.
அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இந்த பார்க்க போனதுல 12ல 2 பேர் யோசுவாவும் காலேபும், மீதி 10 பேர் வேற ஆட்கள். அப்ப அவன் சொல்றான், நம்ம போய் உடனே சுதந்திரிச்சிடலாம். காலேபு சொல்றான். அடுத்தவன் என்ன சொல்றான் பாருங்க, 31 வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரும் மற்ற மனிதர்கள் என்ன சொல்றாங்க, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளாலே கூடாது, நம்ம போய் எங்கெல்லாம் எதுக்கு என்ன செய்ய முடியாது, அவர்கள் நம்மை பார்க்க பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதனை கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளை போல இருந்தோம். அங்க போயிட்டு வந்து 2 பேர் சொல்றான் போயிடலாம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய திராட்சை கொலையெல்லாம் எடுத்துட்டு வருவோம். அதெல்லாம் செழிப்பான தேசம் தான், ஆண்டவர் சொன்னபடி பாலந்தேன் ஓடுகிற தேசம் தான். ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது, அங்கெல்லாம் போக முடியாதுப்பா, அங்க பெரிய பெரிய ராட்சை தான் இருக்கணும். உடனே ஜனங்கள் எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துட்டு ஐயோன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இன்னொரு தலைவனை தூக்கிட்டு எங்க போறோம், திரும்ப எகிப்துக்கு போறோம். அப்பதான் சொல்கிறான் மோசே காலை 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 14:9. கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு எதிராவார்கள், அவர்களை காத்த ஜனர் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்படி காலேபும் யோசுவாவும் திடப்படுத்தினா கூட அந்த ஜனங்கள் என்ன செய்யல, கேட்கல, பயம். தேவன் கானானுக்குள்ளே அழைத்து போகிறேன் என்று சொன்னார், அங்கேயும் பிரச்சனை பண்ணாங்க. இப்ப கிட்ட வந்த பிறகு கானானுக்குள்ள காட்டின பிறகும் என்ன செய்யறான், பயம். அந்த மனிதர்களை குறித்த பயம் அவர்களை போக விடாமல் பண்ணிட்டு, அதனாலதான் காலேபும் யோசுவா மட்டும்தான் என்ன செஞ்சாங்க. மீதி எல்லாம் அந்த வனாந்தரத்துல பிறந்த பிள்ளைங்க தான் போனாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டதுல வேற ஒருவனும் போல. பயம் கானானுக்குள் போகாமல் செய்துட்டு, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வழிகளை விட்டு நாம் விலகிவிட்டால் பரம கானானுக்குள் போக முடியாதபடி செய்துவிடும். ஏற்கனவே பயத்தை பற்றி ஒரு செய்திகளோடு நான் பேசியிருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வழி, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. படகு பிரயாணம் போகிறது, சில கைதிகள் பவுல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறாங்க. 27ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க வீட்டுல போய். அப்படி போகும்போது திடீரென்று ஒரு காற்று வீசுகிறது, பயங்கரமான பிரச்சனை, கப்பலால போக முடியல. 14 நாட்கள் சூரியனும் நட்சத்திரமும் ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் பொருளெல்லாம் கப்பல்ல இருந்து தூக்கி வீசியாச்சு. 14 நாட்கள் யாரும் சாப்பிடல, உயிர் பயம் வந்துவிட்டு. 14வது நாளிலே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாலும் நட்சத்திரங்களாலும் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி குறைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமை மற்றும் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் திட்டமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான பவுலே பயப்படாதே, முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் நான் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பயப்படாத பவுலேன்னு எங்க ஆண்டவர் சொல்லிட்டாரையா. நான் சேவிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர், நான் அறிந்திருக்கிற தேவன் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க. அப்போ உயிர் தேவன் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி தான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பயத்தை நீக்கக்கூடியதா இருக்கிறது. பல நேரங்கள்ல என் வாழ்க்கையில கூட நீ ஊழியக்காரனோடனே வராதுன்னு நினைக்க கூட பயங்கள், பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது நான் அடிக்கடி என்னுடைய ராத்திரி மேல் வீட்டு மொட்டை மாடியில போய் ஜெபிப்பது உண்டு. அப்படிப்பட்ட சில சோர்வான நேரங்கள்ல அப்படியே உட்கார்ந்து அப்படியே மேல பார்க்கும் போது வானத்துல என்ன இருக்கும், அந்த நட்சத்திரங்கள் தெரியும். அப்ப என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வரும், ஆண்டவரே, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல அவர் அவனை கூட்டிட்டு வந்து என்ன சொல்வார், ஆபிரகாமே, வானத்தை நீ அண்ணாந்து பார், அங்க இருக்கிற நட்சத்திரங்களை பார், இதே போல உன் சந்ததி என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை கூட்டிட்டு வந்து இந்த நட்சத்திரத்தை தான் காட்டி இருக்கிறீர். இன்னைக்கு ஆபிரகாம் நம்மகிட்ட என்ன செய்யல இல்ல, ஆனா நீர் எப்படி இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், அந்த நட்சத்திரமும்
நீர் படைத்த நட்சத்திரமும் இருக்கிறது. அவனை பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எங்களையும் பயப்படாதே என்று தானே சொல்லுகிறீர். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போது நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதையும் நீர் பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையும் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பல நேரங்களிலே நான் அப்படியே தைரியப்படுத்தினது உண்டு. அன்பானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு நினைவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பயத்தை நீக்கி நம்மை ஒரு தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி அதிசயமான செய்தி மட்டுமல்ல, அச்சத்தை நீக்குகிற செய்தியா இருக்கிறது. அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே பயமில்லாமல் அந்த சோர்வடையும் போது அப்படி எழும்பி நடந்ததற்கு ஒரு காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் தான் பயத்தை நீக்குகிறது. அன்பானவர்களை, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பயம் நிறைந்த சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. அந்த நேரத்துல உங்களை தைரியப்படுத்துவதற்கு என் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அவர் மரித்தவர் அல்ல என்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு செய்தி நம்ம என்ன செய்கிறது, பயத்தை நீக்குகிறது. மூன்றாவது உயிர்த்தெழுதலின் செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்று பார்த்தால் ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 20:15. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அங்க மரியாதை அழுதுகிட்டு இருக்கிறார். இயேசு மரிச்சு போயிட்டாரு, அவரை காணல, சீஷர்களும் ஓடிட்டாங்க, ஆனா அவளுக்கு போக முடியல. அந்த இடத்துல வந்து அழுகிறார். அப்பொழுதுதான் அங்கே ஒருவர் தெரிகிறார். ஒரு தோட்டக்காரன் போய், ஐயா அவரை இடத்தையா சொல்லுங்கயா, நான் போய் பார்த்துக்கிறேன். அப்பதான் இயேசு மரியாளே அப்படிங்கிறாரு. அப்பதான் அவளுக்கு இயேசுன்னு தெரியுது. ஏன் நீ அழுகிறாய்? ஆறுதல் படுத்துகிற செய்தி. நீங்க பாருங்க, இந்த சீஷர்கள் எல்லாம் இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி பயந்து ஒளிந்து இருக்கும்போது இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்ற செய்தி தான் அவர்களுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுத்தது. பயத்துக்கும் ஆறுதலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பயம் என்பது நமக்கு எதிரிலே இருக்க காரியங்களை கொடுத்தது. இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்துருமோ, அல்லது ஒரு எதிரி இருக்கிறானே, அல்லது ஒரு வியாதி இருக்கிறதே, இன்னொரு நடைபெற்று முடியவில்லை, ஆனால் பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியம். அங்கே தைரியப்படுத்துவதற்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி. ஆறுதல் என்பது நாம் எதிர்பாராத ஒன்று, நாம் நினையாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ந்து விட்டது. இப்ப நமக்கு ஆறுதல் தேவை. ஒரு மனிதர் இப்படி சொன்னார், ரொம்ப பைக்ல போய்கிட்டே இருக்கிறான், திடீர்னு ஒரு மாடு குறுக்க வருது, ஆண்டவரே காப்பாத்து, கடவுளே காப்பாத்துன்னா ஆனா நினைஞ்சிட்டான், மோதி கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு. இப்ப எழும்ப முடியாம இருக்கிறான். இப்ப கடவுள் வந்தாராம், மகனே என்ன வேணும்? அவனுக்கு கோவம் வந்துச்சு, இன்னும் கடவுளை காப்பாத்துன்னா அப்போ வராம இப்ப உட்காந்துக்கிட்டு கால் உடைஞ்சு போச்சு, இப்பவும் நான் உனக்கு தேவை, இப்பவும் நான் உனக்கு அவசியம், இப்போ உன்னை தூக்கணும், உன்னை தேர்க்கணும், உனக்கு தேவை அப்படின்னு சொன்னாலும் ஒரு கருத்தை சொன்னார். உண்மைதான். இயேசு கிறிஸ்து சில நேரங்களிலே நம்முடைய அதான் நான் சொன்னேன், இந்த உலக வாழ்க்கையில எப்பவுமே நாம் நினைச்சது மாதிரி நடந்துறாரு. சில வியாதிகள் வந்திருக்கலாம், சில இழப்புகள் வந்திருக்கலாம், சில நஷ்டங்கள் வந்திருக்கலாம், சில அவமானங்கள் வந்திருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காயங்கள் நம் மனதை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ நம்மை ஆற்றி தேற்ற ஒரு ஆறுதல் வேணும். அதுவும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தியால்தான் முடியும். மரியாதை எடுத்துக்கொள்ளுங்கள். லாசர் வியாதியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். குறிப்பாய் லாசரிடத்தில் அன்பாயிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. மார்த்தாள் மரியாதை இயேசு இடத்துல சொல், நீ சிநேகிக்கிறவன் என்ன இருக்கலாம், வியாதியா இருக்கான்னு சொல்லி விட்டாரு. அவர் என்ன செய்யல, வரல, உட்காந்துட்டாரு. சாக வரைக்கும் செஞ்சுட்டாரு, உட்காந்துட்டாரு. செத்த பிறகு 2 நாள் கழிச்சு வர்றாரு. உண்மையிலே நமக்கும் கோபம் வந்திருக்கும், என்ன சொல்லி விட்டுருக்கோம், நம்ம நேசிச்சவரு. ஆனா மரியாள் மார்த்தாளுக்கு உள்ள வேதனை இருக்கானா, அழுதுகிட்டு இருக்காங்க. நான் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என்ன சகோதரன் நினைச்சிருக்க மாட்டான், மறைச்சிருக்க மாட்டான், அல்லது நீர் வந்திருந்தால் மறித்திருக்க மாட்டான், நாங்க சொன்ன உடனே வந்திருந்தா மறைச்சிருக்க, போயிட்டையா எல்லாம், இப்பொழுது நான் உனக்கு தேவை. லாசரு மரித்தாலும் நீ இழந்தாலும் நான் உனக்கு தேவை. அதனாலதான் இயேசு அங்கே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே சில இழப்புகள் முடிந்து போய்விட்டது, இனிமேல் நம்மளை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, இனிமேல் எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அங்கேயும் இயேசு கிறிஸ்துவால் ஆறுதல் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கணும்னா இயேசுவை தவிர யாராலையுமே முடியாது. எல்லாரும் ஓரளவு கொடுக்கலாம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொஞ்சம், பிள்ளைகள் பெற்றோர், கணவன் மனைவிக்கு கொஞ்சம், அவ்வளவுதான்.
ஆனா முழுமையான ஆறுதல் என்பது இயேசுவை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. யோபுவின் சரித்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோபுவினுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாய் மாறுகிறது. சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவனுடைய 3 நண்பர்களும் வந்து வாயே பேசாம என்ன செஞ்சாங்களாம், 7 நாள் உட்கார்ந்துருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று ஆறுதல் படுத்த முடியுமா சொல்லுங்க? இப்போ ஒரு தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியுமா? ஒரு வீட்டுல ஒரு சாவு நடந்துச்சுன்னா, ஒரு இழப்பு நடந்ததுன்னா இன்னொரு இழப்பு உள்ளவங்களுக்கு போய் அவங்க வேணா ஆறுதல் சொல்லலாம். இழப்பு இல்லாதவங்களால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்ன ஆறுதலும் அவங்களை படுத்த முடியாது. அந்த நிலைதான் அவனுடைய சவுண்ட் சொல்ல முடியல. ஆனா அதுக்கு பிறகு வாயை திறந்த பிறகு அவனை போட்டு விழுவிழுன்னு எடுத்துட்டான். ஆனால் யோபுவினுடைய துக்கம் அவ்வளவு கொடிய துக்கம். கடைசி கட்டத்திலே அவனுடைய சொந்த மனைவி தான் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கணும். அவளுமே வரம்பு மீறிட்டான். இதுக்கு மேல அவனுக்கு எதுக்கியா கடவுள்? உத்தமம் உத்தமம், உண்மை உண்மை, பரிசுத்தம் பரிசுத்தம்னு வாழ்ந்த அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன். தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு விடு அப்படின்னு மனைவி கூட சொல்றான். யோபுவின் புத்தகத்துல ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26 நான் பயந்த காரியம் நேரிட்டேன்னு சொல்ற நடந்துட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட கரையில் உட்கார்ந்திருந்தார். 7 நாள் ஒண்ணு கூட பேச முடியல. சில மக்களை ஆறுதல் படுத்தவே முடியாது, பேசவே தெரியாது. அப்படிப்பட்ட துக்கங்கள் எல்லாம் இருக்குது. அதே நிலையில யோபுவை ஒண்ணும் பண்ண முடியல. யோபு என்ன சொல்றான் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது. அவனுக்கு ஒரே ஆறுதல், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் அளவு அடிக்குப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட மற்றவரிடத்துல சொல்ல முடியாத ஒரு துக்கம், ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய காயம், யார் என்ன ஆறுதல் படுத்த முடியும்? இனிமேல் அவ்வளவுதான் நம்ம நினைச்சிருக்கலாம். முடிந்து போனவற்றையும் தேவனால் ஆறுதல் படுத்தி தேற்ற முடியும். ஏனென்றால் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த யோபு கடைசியில சொல்ற வார்த்தையை பாருங்க, 19ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே வரை காணும். இந்த யோபுவின் புத்தகம் தான் வேதாகமத்துல முதல் புத்தகம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறான் பாருங்க. என் மீட்பர் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார், அவர் உயிரோடு இருக்கிறார். இவ்வார்த்தை தான் யோபுவை ஆறுதல் படுத்த முடிந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நான் அவரை கடைசி நாள்ல பார்ப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் உயிர் தொழுதலின் செய்தி தான் கடைசி வரைக்கும் யாரையும் ஆறுதல் படுத்த முடியும். ஒரு துக்கம், அது ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பாயிட்டுனா யாருக்கும் பண்ண முடியாது. அதனாலதான் தெசலோனிக்கேயர்ல கூட பவுல் எழுதுகிறார், நீங்கள் மரித்து போனவர்கள் நிமித்தம் மற்றவர்கள் நிமித்தம் என்ன செய்யாதீங்க, 4ஆம் அதிகாரத்தை துக்கப்படாதீங்க. ஏனென்றால் அதுலதான் அந்த வருகை வார்த்தை எழுதுறார். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா, மனம் திரும்பினவங்களா இருந்தா நீ துக்கப்படாத, ஏன்னா நீ ஒரு நாள் அவரை போய் என்ன செய்ய போற, பார்க்க போற. இந்த வார்த்தையினாலே ஒருவர் மரண வீட்டுல சேர்க்கக்கூடிய வார்த்தை. அவங்க ரட்சிக்கப்படலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளை குடும்பமா இருந்தால் இழப்புலையும் ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. மறுபடியும் அவர்களை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மறுபடியும் நான் அவர்களை காண முடியும். பிள்ளையா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இதைனாலே நீங்கள் தேற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரிய ஆறுதலை கொண்டு வருகிறது. மார்ட்டின் லூத்தருடைய சரித்திரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ப்ராட்டஸ்டன்ட் பண்ணிதான் அந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து நிறைய மூட நம்பிக்கைகளை எதிர்த்துதான் அவர் வெளியே வந்தார். அவர் ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவர் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய மனைவி ஒரு கருப்பு கவனம் அணிச்சிட்டு வந்து நின்னாங்களாம். அந்த நாட்களிலே கருப்பு கவனம் அணிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உறவினவர்கள் மரித்திருப்பதா அர்த்தம். இவர் உடனே நிமிர்ந்து பார்த்துட்டு மனைவி பார்த்து கேட்டாரு, யார் நமக்கு இன்னைக்கு இறந்து போயிட்டா, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நெருக்கமானவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டோம்மா. நெருக்கமானவங்களா? யார்? சபையிலையா அல்லது சொந்தக்காரங்க இல்லையா, விசுவாசிகள் இல்லையா?
அதை விட நெருக்கமானவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் புரியல, எனக்கு புரியலையே. நீங்கள் நேசிக்கிற அல்லது உங்களை நேசிக்கிற இயேசு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவருக்கு ஷாக் ஆயிட்டு, இயேசு இறந்து போயிட்டாரா? இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப கேட்டாங்க, இயேசு உயிரோடு இருந்தா நீங்க ஏன் இவ்வளவு கவலையில இருக்கீங்க? அவர் உயிரோடு இருந்தா உங்களுக்கு ஏன் இவ்வளவு துக்கம்? அப்படி கேட்ட உடனேதான் அவர் யோசித்தாராம், ஆஹா, என் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பில் அவர் எழுதியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆற முடியாத துக்கத்திலே, தாங்க முடியாத துக்கத்திலே இயேசு உயிர்த்தோடு இருக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த சூழ்நிலையிலையும் இந்த நேரத்திலையும் என்னை அவர் நடத்த போதுமானவர், எனக்கு உதவி செய்ய வல்லவர், என்னை ஏதாவது ஒரு வழியிலே பாதையில கொண்டு செல்வார். இந்த குறைவு என்னை விட்டு நீங்களையே, இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குதே, இப்படி ஒன்று நிகழ்ந்து விட்டதே என்றெல்லாம் எண்ணும் போது என் இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு பாடலை படிச்ச வேதநாத சாஸ்திரியாக இருக்கும்போது, அவர் இலங்கையில ஊழியத்துக்கு போயிருக்கும் போது, அவர் ஊழியத்துல கொண்டு போன துணி எல்லாத்தையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். இன்னைக்கு உள்ளவங்க உடனே வாய் திறந்து கேட்டுருவாங்க, அவர் யார்கிட்ட கேட்க முடியும், என்ன செய்யனே தெரியல. அப்ப உட்கார்ந்துதான், நெஞ்சமே நீ கலங்காதே, பஞ்சர் பகை செய்தாலும் ஆன வீடு கொள்ளை போனாலும் என்ன செய்யாத, நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே, அந்த பாட்டை எழுதி பாடிட்டே இருந்திருக்கிறான். வழியில போன ஒருத்தன் யாரோ ஒரு பக்தன் துக்கத்துல பாடுற மாதிரி இருக்குன்னு வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவன் வந்து விசாரிச்சிருக்கிறான், அவருக்கு சொல்லியிருக்கிற அப்பா 50 ரூபா கொடுத்தாங்க. 50 ரூபா ரொம்ப பல 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அந்த அனுபவத்துல எழுதின பாடல், நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே. இப்படியெல்லாம் பாடல்கள் அன்றைக்கு அனுபவத்துல வந்தது. இன்னைக்கு காசுக்காகவும் மக்களை உற்சாகப்படுத்துவதற்கும் நடனம் பண்ணுவதற்கும் பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. அந்த பக்தன் என் மீட்பர் உயிரோடு இருக்கும் போது நான் ஏன் பயப்படணும்? பல இடங்களில சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுவான். அப்படியே பேசி அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லுவான், என்ன நீ என்ன செய்யாத, கலங்காத, எனக்கு ஒத்தாசை வரும் பதவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறது. நமக்கு நாமே பேசிக் கொள்கிறது, நமக்கு நாமே பாடுகிறது. துன்பத்தின் வேலையில அப்படிப்பட்ட நேரத்துல அமைதியா உட்கார்ந்து தேவ வார்த்தைகளை தியானிக்கணும். இன்னைக்கும் ஆண்டவர் எப்படி இன்னைக்கு ஆறுதல் படுத்துக்கிறார்? இன்னைக்கு நேரில் வந்து படுத்தல, அதுக்குதான் வேத வசனங்களை நம்முடைய கைகளிலே என்ன செய்து விட்டால் எழுதி கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், உங்களுடைய வேத வசனங்கள் எனக்கு ஆறுதலா இருக்கிறபடினாலதான் நான் இன்னும் துக்கத்துல என்ன செய்யல, அமிழ்ந்து போகவில்லை. ஆகவே இந்த வேத வசனங்கள் நம்ம இன்றைக்கு ஆறுதல் படுத்துகிறது. ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி ஆறுதல் கொடுக்கிற செய்தி. கடைசியாக இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி அறிவிக்க வேண்டிய செய்தி. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் யோவான் 20ஆம் அதிகாரம் 17, 21 வாசித்து பாருங்க. இந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து கூட்டிக்கிட்டு இருக்கும் போது மரியாளுக்கு ஆண்ட தரிசனமான உடனே என்ன சொல்கிறார்? ஓ, என் சீஷரிடத்துல போய் நீ என்ன செய், நான் உயிரோடு சொல்லு. அவன் ஓடி போகிறான், போய் கதவை திறந்து இயேசுவை பார்த்துட்டேன், கல்லறையில இல்ல, உயிரோடு எழுப்பிட்டார். ஓடுறாங்க. எம்மாவூர் சீஷர்கள் கலக்கத்தோடு போறாங்க. எம்மாவூர் சீஷர்கள் அங்கே போய் சேர்ந்து இயேசுவை தரிசிச்ச உடனே அந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க 8 கிலோமீட்டர். அங்க இயேசுவை கண்டோம், இயேசு உயிரோடு எழுப்பி விட்டார். அறிவிக்க வேண்டிய செய்தி. இன்றைக்கு அறிவிக்க வேண்டிய நிறைய செய்திகளை நம்ம அறிவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா முக்கியமான செய்தி, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உங்களுக்காக உயிர் திறந்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு அறிவிக்க வேண்டிய செய்தி. இதுதான் அதிசயமான செய்தி. இன்னைக்கு ஒரு சேலை நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு மருத்துவர் நல்லா இருந்தா நம்ம போய் எல்லாத்தையும் சொல்றோம், தப்புன்னு நான் சொல்லல. நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான செய்தி, அறிவிக்க வேண்டிய செய்தி எது? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும்னா நீங்க இப்பவே உயிரோடைய வேண்டும். இதுதான் சுவிசேஷம். ஆனா இன்னைக்கு இயேசுவை வச்சு அறிவிக்கிறதே சுவிசேஷத்தை எப்படியா அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசு கிட்ட வந்தா உங்களுக்கு வியாதி சோமாகும், உங்க வியாபாரம் செழிக்கும், உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கும், உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். இதைத்தான் இயேசு அறிவிச்சுக்கிறாங்க. ஊழியமா போயிட்டு இயேசு ஒரு நாளும் சொல்லல. இயேசு அற்புதம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் அப்படிதான் செய்வாருன்னா சொல்லி சுவிசேஷம் அறிவிச்சு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ இயேசுக்குள் வந்தவர்களும் கூட சில பாடுகளுக்குள்ள போறாங்க. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம், நித்திய ஜீவன் உனக்கு இயேசுவை தவிர இல்லை. இயேசு என்ன அறிவிக்க சொன்னார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:47. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கணும். ஆனா இன்னைக்கு இயேசுவும் கூட வேற இயேசுதான் அறிவிக்கப்படுகிறார். ஏன்னா அப்படி அறிவிச்சா நிறைய பேர் வரமாட்டேன். இது நம்முடைய கணக்கு, அது நமக்கு முக்கியம் அல்ல. இயேசு எதை அறிவிக்க சொன்னாரோ அதை தான் நம்ம அறிவிக்கணும். மக்கள் வருகிறது வராமல் போறது அவருடைய கருத்துல இருக்கிறது. தவறான ஒன்றை அறிவித்து மக்களை அழைத்து வருவது சரியானதல்ல. சரியான சுவிசேஷத்தை அறிவித்துதான் இயேசுவை அறிவிக்க வேண்டும். நான் இன்றைக்கு சுவிசேஷமும் அப்படி அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் நான் முதல்ல சொன்னேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுக்கு ஒருத்தன் பெரிய அற்புதத்தை பெற்றான், ஆசீர்வாதத்தை பெற்றான், பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைச்சி எல்லாம் இந்த சாட்சியை சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம நீங்க அதைதான் பெருசா நினைக்கிறோம். அது தேவை வரும்போது ஏற்ற இடத்துல சொல்வதில் தப்பு இல்லை, ஒருவருடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு பலப்படுத்துவதற்கு. ஆனா இன்னைக்கு அதுதான் பெருசாகிவிட்டது. இயேசுவின் பாவத்தை மன்னித்தார் ஐயா, பாவத்துல வாழ்ந்தால் நான் நித்தியத்தை இழந்து விடுவேன். இந்த சாட்சி பெருகும் போதுதான் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அறிவிக்க வேண்டிய செய்தி இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற பண்டிகையை உலகம் முழுவதும் ஆசரிக்கிறாங்க. ஆனா எப்படி ஆசரிக்காங்க? நிறைய பேருக்கு ஒரு பண்டிகை, வருஷந்தோறும் ஈஸ்வர் பண்டிகை வருது, ஆலயத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஐயா சொன்ன மாதிரி நல்லா கறி சாப்பாடு சாப்பிடணும், நல்லா உடுக்கணும், முடிஞ்சுது. அப்புறம் அடுத்த வருஷம் எந்த காலம் அப்படிதான். நாம் எப்படி ஒவ்வொரு காரியத்தை ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கிறோம்னா ஒரு நினைவு கூறுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தி எப்படிப்பட்டது? நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இன்றைக்கு அந்த அதிசயமான செய்தி என் வாழ்க்கையில அதிசயமாய் மாறிவிட்டதா? நான் இந்த உலகத்துல இன்றைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, அந்த அதிசயத்தை நான் தருகிற மனிதனாய் மாறிவிட்டேன், சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிக்கலாம். இன்னும் மனம் திரும்பாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பண்டிகையை மட்டும் ஆசரித்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு அனுபவமாய் ஆசீர்வாதமாய் மாறவில்லை. இப்படி இயேசுவின் உயிர்த்தெழுதலை அனுபவித்த மக்கள் இரண்டாவது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இயேசுவால் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே பாடுகள் உபத்திரம் வரா இல்லை, பயமுறுத்துற காரியம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் என் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். என்ன துன்பம் வந்தாலும் அவர் நடத்துவார். ஒருவேளை சில நிகழ்வுகள் நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாய் நாம் ஜெபித்தது கூட நடக்காமல் நகர்ந்து விட்டு ஐயோ அப்படி ஆகிவிட்டதே, எனக்கு நஷ்டம் வந்து விட்டதே என்று புலம்புகிற நேரத்தில் கூட நமக்கு ஆறுதல் தருகிற செய்தி, இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மளை கைவிட மாட்டார். ஒருவேளை அதை எதற்கு அனுமதித்தார் என்று நமக்கு தெரியாது. நான் சொன்னேன்ல, மார்த்தாள் மரியாளுக்கு அதை அனுமதிச்சு அவர் வந்தாருன்னா அங்க ஒரு பெரிய அற்புதத்தை, நீங்க இயேசு செய்த அற்புதத்திலே பெரிய அற்புதம் எதுதான்? லாசர் எழுப்புறார். 4 நாள் கழிச்சு எழுப்புகிறார். இயேசு கூட 3ஆம் நாள் எழுப்பினார். 4 நாள் கழித்து அவன் எழுப்புகிறார். அப்ப நேசித்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அது வரலாற்றுல பதியட்டும் நினைச்சாரோ என்னவோ தெரியாது. அப்படி இன்றைக்கு தேவன் சில துன்பங்கள் தேரங்களை நமக்கு அனுபவித்தால், பவுல் சொல்கிறார், ஒரு முள் இருக்குது, நான் 3 விஷயம் ஜெபம் பண்ண எனக்கு என்ன செய்யல தரல, ஆனா பதிலா கிருபையை தருவேன்னு சொன்னார். ஆகவே நம்ம ஆறுதல் பெறக்கூடிய இடத்துக்குள்ளே ஒரு நஷ்டத்தை அடைந்து வந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி தான் நம்மை அனுதினமும் ஆற்றி தேற்றி கொண்டு போக முடியும். கடைசியாக இந்த செய்தியை நமக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, குடும்பத்துக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு அந்த உலக தருவார், அது அல்ல ஐயா, நித்திய ஜீவனை இயேசு தருகிறார். அதுதான் வாழ்க்கையில பெரிய அதிசயம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும்.